வணக்கம். தர்மஸ்தலாவா இல்லது மர்மஸ்தலாவா அப்படின்ற அளவுக்கு இந்த தர்மஸ்தலா மேட்டர் தோண்ட 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 எலும்பு குவியலாக வந்து கொண்டே இருக்கிறது. முதல்ல இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் கற்பனை ஜோடனை, இதெல்லாம் வீணா அந்த கோயில் மீது அபாண்டமான பழி போடுறாங்க, ஒரு தர்மத்தை எதிர்க்கிறாங்க, இப்படிலாம் ஒரு சம்பவமே கிடையாது, காழ்ப்புணர்ச்சினால பண்ணுறாங்க, இது ஒட்டு மொத்தமாக இதற்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த முதல்ல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார் தெரியுங்களா, ஃபுல்லாக கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஒருத்தர் அவர் பேர் கூட இப்போ வெளியிட்டாங்க, பீமா அவர் பேர். அவர் தான் அங்கே தூய்மை பணியாளராக இவ்வளோ காலம் 95வது வருஷத்துலேருந்து இருக்கிறேன், நானே என் கையால் சில இதுவில் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது. சரி ஸ்பாட்டை சொல்லுப்பா அப்படின்ட்டாங்க. ஸ்பாட்டை சொல்லு, என்னென்ன ஸ்பாட்டில் அப்படின்னு. அவரை ஒரு 13 இடங்களை மார்க் பண்ணி கொடுத்தாப்புல. முதல்ல 2-3 இடங்களை தோணுனப்போ நம்மளே கூட ஒரு வீடியோ பேசியிருந்தோம், ஜாக்கெட் துண்டு, ஏடிஎம் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் கிடச்சிது, ஒன்றும் இல்லைன்னு. அடுத்து கொஞ்சம் தள்ளி போய் இன்னொரு 2 பாயிண்ட்ல தோண்டும் பொழுது எலும்பு துண்டு கிடச்சிது. ஆஹா, எலும்பு துண்டு கிடச்சிருச்சு, ரைட், ஓகே, சூடு பிடிக்கிறது இது அப்படின்னு. ஏன்னா முதல்ல ஒரு 2-3 பாயிண்ட்ல தோண்டும் போது ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு, சதன்னு இருக்குது, தோண்ட பெரிய இதுவாக இருக்குது, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் தான் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, நேரம் தான் வீணான நேரம் அப்படின்னு சிலர் குரல் கொடுத்தாலும் மக்கள் அப்படிலாம் கிடையாது. ஒரு நபர் இவ்வளவு காலம் அங்க இருந்திருக்காரு, தூய்மை பணியாளராக இருந்திருக்காரு, நானே அந்த சம்பவத்தை செய்திருக்கிறேன்னு சொல்றாரு, அப்படி இருக்கும்போது அசால்ட்டால் நீங்க இதை விட்டு போக முடியாது, தோண்டுங்க 13 இடத்தையும் அப்படின் போது அந்த இடத்தில் கிடைத்த ஒரு எலும்பு துண்டு, அந்த எலும்பு துண்டு கிடைச்ச உடனே பரபரப்பாவது. அதுக்கு கூட என்ன சப்ப கட்டுனாங்க அப்படின்னா, இந்த எலும்பு துண்டு ஏதாவது நாய் எடுத்தாந்து போட்டுருக்கோம் அப்படின்னு. சரி, ஓகே, நடத்திட்டோம், வேலை நடக்கட்டும். கடுமையான எதிர்ப்பு ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம் பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம். ஒட்டுமொத்தமாக உலகமே தர்மஸ்தலா மீது கவனம் செலுத்திருந்த இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை பற்றி சோசியல் மீடியாவிலோ யூடியூப்லயோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலோ பேசக்கூடாது, அதை பற்றிய செய்தியை போடக்கூடாது, மீறினால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தபோது ஒட்டுமொத்தமாக மீடியாக்காரர்கள் போய் நீதிமன்றத்தில் முறையிட ஆரம்பிச்சாங்க. அது எப்படிலாம் நீங்க கருத்து சுதந்திரத்தை நீங்க ஒன்றும் சொல்ல முடியாது, வட்டவர்த்தனமா வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அது சம்பந்தமான ஒரு நபர் கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு அவர் ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறாரு. அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் இப்ப இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. நீங்க மீடியாவுடைய குரல் வலையை நெறித்தால் எப்படி அப்படின்ற பொழுது அது ஒரு பக்கம் கேஸ் நடந்துட்டு இருந்தது. இந்த ஸ்பாட் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 வர 11வது 12வது ஸ்பாட்ல நோண்டினப்பதான் ஒட்டுமொத்தமா திருப்பும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே, புலன் விசாரணை படம் இந்த நாய் போய் எப்படி விஜயகாந்த் ஆனந்த் ராஜ் வீட்டில் அப்படி நின்றுகிட்டு இருப்பாரு, நாய் போய் அந்த சவத்தை அப்படி இப்படி மோப்பம் பிடிச்சி நோண்டிட்டா சரி, அதை ஹேன்னு வரட்டுவாங்க, ஜீப்ல ஏறி உக்காந்துட்டு அதை என்ன பண்ணுவார், அப்படி ரிவர்ஸ்ல அடிச்சு அந்த செவத்தை இடிச்ச பிறகு ஒரு எலும்பு கூட இருக்கும். அடுத்த சீன் கட் பண்ண உடனே புல்டோசரை ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எலும்பு குவியலா விழும். அந்த காட்சி மழை வேற இருக்கும், பெரிய ரெயின் கோட் போட்டுட்டு இருப்பார். ஏறக்குறைய அந்த காட்சியினுடைய பிரம்மாண்ட காட்சியாக நிஜத்தில் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அத்தனை புல்டோசர் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சு, அந்த பீமா இன்னொரு ஸ்பாட்டை சொல்றாப்ல, இது கிடையாதுங்க, இது ஜுஜுபி, இன்னொரு ஸ்பாட் இருக்கு, அங்க போய் நோண்டுங்கன்றாங்க. நம்பி நோண்டலாமா, நோண்டுங்கன்றாங்க. மக்கள் சும்மா இல்ல, செய்யுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே அதிர்ச்சி. இதற்கு இடையில் இவர் மட்டும்தான் சாட்சியா, வேற யாருமே கிடையாதா, வேற யாரும் இதை பத்தி பேசவே இல்லையே, அப்படி திட்டமிட்டு இந்த நபரை உள்ள இறக்கியிருக்காங்க. யார், இந்த பீமாவை. இந்த கோவிலுக்கு எதிராக, இந்த புனித ஸ்தலத்திற்கு எதிராக இதனுடைய வருமானத்தை தாங்க முடியாதவர்கள் பண்ணியிருக்கிற வேலை அப்படின்னும் பொழுது யாருமே எதிர்பாராமல் ஒரு நபர் 2வது சாட்சியாக வந்திருக்கிறார். அவர் இந்த முகமுடி போடுறது, மாஸ்க் இது பண்றது எதுவுமே இல்லாம அவர் பாட்டு நேராவே வந்துட்டாரு. இப்ப இந்த ஸ்பெஷல் குழு இருக்குல்ல, போலீஸ் குழு, இந்த கேஸ் எடுத்து விசாரணை செய்து கொண்டிருக்கும் அந்த ஸ்பெஷல் டீமிடம் நான் ஒரு 2வது சாட்சி, நான் இந்த பகுதியினுடைய சமூக ஆர்வலர், என்னுடைய 2 கண்ணாலையும் ஒரு தடவை நான் போகும்பொழுது ஒரு பெண்ணுடைய சடலத்தை வைத்திருந்து அதை அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க. அதற்கான இந்த நோன்ற பணியெல்லாம் அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தது மட்டும் இல்லாம அதை வீடியோவா எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இந்த பகுதியில் நிறைய சமூக சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் பார்த்தேன், பெரும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது சம்பந்தமாக நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் பொழுது அங்கு நின்றிருந்தவர்கள்
உயர் அதிகாரிகள்ன்ற ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாரு. அதனால் நான் பின்வாங்கிட்டேன். ஏன்னா வந்து ஒரு பெரிய அரசாங்கத்தை எதிர்த்து சாமானியன் நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சமூக ஆர்வலர் தான். நான் போய் ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு எதிராக போயெல்லாம் நான் வந்து குரல் கொடுக்க முடியாது. எனக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, குட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால நான் பின்வாங்கிட்ட, உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த விவகாரம் இவ்வளவு சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அங்க வேலை செஞ்ச ஒரு தூய்மை பணியாளர், அந்த யாரு பீமா, இவ்வளவு தூரம் வந்து ஒரு போல்டா இந்த விஷயத்தை அந்த சாட்சி சொன்ன பிறகு நாம சும்மா இருந்தா எப்படி? நான் ஏனோ தானு சாட்சி சொல்லல, என்கிட்ட அந்த ஆதாரம் இருக்கிறதுன்னு ஒண்ணு இன்னும் கபகபகன்னு பத்திக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் மீறி அங்க ஒரு பக்கம் கேஸ் நடந்துகிட்டே இருந்தது. மீடியாக்கள் இந்த விஷயத்தை உண்மைக்கு புறம்பாகவும் அல்லது பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப திடீர் திருப்புமுனையான ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த முதல்ல சாட்சி சொல்ல வந்தார்ல, அவர் வந்து இந்த ஸ்பெஷல் டீம் கிட்ட இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அத்தனையும் போய் இங்க கிடைச்ச எலும்பு, இப்போ தோண்ட வரைக்கும் கிடைச்ச எலும்பெல்லாம் என்னன்னா, இவர் இந்த பீமா கொண்டு வந்து போட்டதாக நீ மாத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா, அந்த பீமா சொல்ல சொன்னது யாருன்னா இந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்கிற ஒரு உயர் அதிகாரி அப்படின்னு ஒண்ணு. ரைட், இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது, மக்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இதை சரியான முறையில் விசாரணை செய்யவில்லை என்றால் நாங்கள் போராட்ட களத்தில் இறங்குவோன்றாங்க. அதுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. என்னன்னா, இப்ப இருக்கிற அந்த அதிகாரியை மாத்துவோமா, உள்ளவே வந்து ஒரு ஆள் இருக்காரு, உள்ளவே போய் மிரட்டுறாங்க அப்படின்னா இதுல யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, யார் விஐபி, யார் விவிஐபி, ஒரு பெரிய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சு. இதனுடைய பின்னணி என்ன பெரிய மர்மமாவே இருக்குது. வந்து இது என்ன அப்படின்னு இந்த அதிகாரியை மாத்துவோமா அப்படின் போது அதற்கும் சில சமூக ஆர்வலர்கள் கொடுக்கிற எதிர்ப்பு என்னன்னா, ஐயா இந்த கேஸ் ஒழுங்கா போயிட்டு இருக்கு, ஏறக்குறைய பாதி கணத்தை தாண்டிடுச்சு, இப்ப 2வது ஸ்பாட்ல தோண்ட ஆரம்பிச்ச பிறகு அந்த எலும்புகள், மண்டை ஓடுகள் குவியலாக கிடைக்குது. இது என்னையாது ஊரா சுடுகாடான்வாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. இது போயிட்டு இருக்கும்போது அந்த அதிகாரி நேர்மையா தான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதிகாரியை மாற்றினால் மறுபடியும் ஜீரோவில் இருந்து தொடங்க வேண்டியதாக இருக்கும். அதனால அவரே இருக்கட்டும், சரியான முறையில் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த இவரை மிரட்டினவர் யாரு, அவர் மீது என்ன நடவடிக்கை, யாருடைய பின்புலத்தில் அவர் மிரட்டினாரு இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கிடையில் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன பண்றாரு, இந்த நீதிபதியை, இந்த நீதியரசரை இந்த கேஸ்ல இருந்து மாற்றணும் அப்படின் பொழுது அதுக்கு என்ன காரணம் கேள்வி கேட்கிறாங்க. வந்து ஏன் அப்படின்னு, இந்த தர்மஸ்தலாவுடைய ட்ரஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்ரஸ்டில் இயங்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படித்தவர் இவர். அதனால இவர் அவங்களுக்கு ஃபேவரா வந்து மீடியா சம்பந்தமா எதையும் செய்யக்கூடாது, எதுவும் போடக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின் பொழுது ஓகே. இப்ப என்ன சொல்லணும், மீடியா நியாயமான முறையில் மிகைப்படுத்தாமல் கரெக்டா என்ன செய்தியோ அந்த செய்தியை போடுங்க. மக்களை தூண்டி விடுற மாதிரி, மக்களுக்கு எதிரான விஷயங்கள் மாதிரி நீங்க எதையும் அதிகப்படுத்தி சொல்லக்கூடாது. என்ன செய்தியோ அந்த செய்தியை போடுங்க, உங்களுக்கு தடை இல்லை. மீடியாவோட சுதந்திரத்தில் நாங்கள் தலையிடவில்லை, உங்கள் குரல் வலையை நாங்கள் நெரிக்கவில்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் மீறி இந்த காணாமல் போன பெண்ணுல ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. வந்து அந்த அம்மா என்ன சொல்றாங்க, என் மகளுடைய எலும்புக்கூடும் இதில் இருக்கிறதுன்னு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயா அதை கொடுத்துருங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க, நான் அந்த இறுதிச் சடங்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு தாய் குமுற அந்த காட்சி ரொம்ப வேதனையா இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த 2வது நபர் சொன்ன சாட்சியில் என்னன்னா, சில ஆண் நபர்களுடைய எலும்புக்கூட இருக்குது, பெண் நபர் ஆண் நபர்களுடைய எலும்புக்கூட இருக்குன்னா இதை விசாரிக்கும் பொழுது என்ன ஆயிடுது, இந்த குரல் காணாம போயிடுச்சுன்னு சொல்லும் பொழுது இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்கல்ல, அந்த குடும்பத்தை போய் மிரட்டியிருக்காங்க, அவர்களில் சில பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள்ன்ற மாதிரியான ஒரு தகவல். என்னையா இது மிகப்பெரிய கிரைம் ஸ்டோரியா, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பெரும் அதிர்ச்சி ஆகுது. வந்து அப்படி ஒரு அதிர்ச்சி ஆகுது. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அந்த மகளுடைய தாய், ரைட்டு இதெல்லாம் ரைட்டு, பழைய மெத்தடு இதெல்லாம், இது பொக்லைன் வச்சு தோன்றது, இது கண்டுபிடிக்கிறது, கொடை பிடிக்கிறது, மழையில வந்து பெய்யறது, இதெல்லாம் இன்னைக்கு ரேடார் இருக்கு, அந்த ரேடார்ல வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா எந்த இடத்தில் எலும்பு கொடுக்கிறது இருக்குது, எந்த இடத்துல இல்லைன்னு வந்து தெளிவா தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. இது ரொம்ப பழைய மெத்தடு, 13-14 நாள் இது ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த கேஸ் நீர்த்து போய்விடும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு புகார் மனுவை கொடுக்குறாங்க. நியாயமான ஒரு விஷயம் தான். அது இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்து போச்சு, ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடலாம்.
இதுக்கு எதுக்கு மார்க் பண்ணிக்கின்னு இது பண்ணிக்கின்னு இருக்கீங்கன்னு அவங்க ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த 2வது நபர் சொன்ன சாட்சியை எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்வார்கள்? ஏன்னா 2வது நபர் சொன்ன சாட்சி வந்து வலுவான சாட்சியா மாறிடுச்சு. ஏன்னா ஒரே ஆள் தான், அந்த பீமா தான் சொல்றாரு, பீமா தான் வளர்றாரு, பீமா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர், பீமாவுக்கு அதுக்கும் ஒன்றும் இதுவே இல்லை, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அங்க அந்த விசாரணை அதிகாரி, அந்த நேர்மையான அதிகாரி என்ன பண்ற, 1995 இருந்து 2014 வரை காணாமல் போனவர்களுடைய லிஸ்ட் எடுங்கன்றாங்க. யாரெல்லாம் காணாம போயிட்டாங்க அந்த பகுதியில, எடுங்க அந்த லிஸ்ட்ன்றாங்க. அப்படி ஒரு டேட்டாவே இல்லைன்னு உடனே இன்னும் என்ன காணாம போனவங்களுடைய டேட்டா எங்கேயா போச்சு? சிட்டிசன் படத்துல வரும்ல, அத்திப்பட்டுன்ற ஒரு கிராமமே காணாம போச்சுன்னு, எவ்வளவு பேரு மேப்லயே இல்லைன்ற மாதிரி காணாமல் போனவருடைய டேட்டா எங்க அப்படின்றாங்க. இல்ல அப்படின்னு உடனே விசாரணை இன்னும் வலுவாக ஆரம்பிக்குது. அவர்கள் மீதான பார்வை இன்னும் மோசமா போகுது. இதெல்லாம் மீறி உலகின் மிக ஒரு முக்கியமான சுற்றுலா தலம், மிக முக்கியமான கோவில் தர்மஸ்தலா, 1000 லட்சக்கணக்கானவர்கள் வருவார்கள். ஆனால் என்ன ஆயிட்டாங்க, அவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க சுற்றுலா அங்க வரத்துக்கு எல்லாரும் வந்து தயங்குறாங்க, குறைஞ்சு போயிட்டாங்க. நீங்க நோண்ட இப்படி எல்லாம் வந்துகிட்டா என்ன ஆகும்? வந்து அவங்க என்ன நம்பிக்கையோட, அவங்களுக்கு என்ன பயம் நம்பிக்கை அப்படின்னா, இவ்வளவு பேர் இதுக்குள்ள மண்ணுக்குள்ள இருந்திருக்காங்களா, அவங்களுடைய ஆத்மா அவங்களுடைய ஆன்மா இங்க என்ன சுத்திக்கிட்டு இருக்கோம், நான் வரல சாமின்னு அந்த டூரிசம் அப்படியே இறங்க ஆரம்பிக்குது. சரி, இந்த பின்னணியில் யார் தான் இருக்கிறாங்க, சரியான ஒரு நியாயமான ஒரு விசாரணையை கொடுப்பீங்களா அப்படின்னு பல சமூக ஆர்வலர்கள் இந்தியா முழுக்க குரல் எழுப்பும் போது அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்று கர்நாடக அரசு 100% உறுதியளித்தது. இதுல எந்த அரசியல் எழுத்துமும் எந்த பின்புலமும் கிடையாது. நாங்கள் ஒரு நேர்மையான கரெக்டான ஒரு விசாரணையை கொண்டு போகிறோம், அந்த விசாரணையுடைய முடிவில் தெரியும் அப்படின்னு சிஎம் சித்தராமையா சொல்றாரு. உண்மைதான், அது ஒரு பக்கம் நடந்திருக்கு. இதெல்லாம் மீறி யார் கடைசி வில்லன், யார் இதுல முக்கியமான, ஏன் இதற்காகலாம் இப்படியாப்பட்ட கொல்லப்பட்ட விவகாரங்கள் எதற்காக பார்க்க சொல்ல கேட்க சொல்ல இதுவா இருக்குது? வெளிநாடுகள்ல என்ன நினைப்பாங்க, அங்க எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா மாறுது, அங்க அவங்க அந்த மதத்தினருக்கு அது ஒரு புனித தலம், புனித வழிபாடு. இப்படி இருக்கும்போது என்ன காரணம் இது? ஏன் இது மூட நம்பிக்கையா இல்லது வேற ஏதாவது காரணமா என்னது புரியா இருக்கு. இதில் என்னன்றார் ஒரு காவல்துறை அதிகாரி, இதில் ஒரு எலும்புக்கூடு கிடைத்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் காணாமல் போனவர்களோட மேட்ச் ஆகிட்டான்னு வச்சுங்க, இந்த வழக்கு முக்கால்வாசியில கணரே தாண்டிடுச்சுங்கன்றாரு. அப்படி ஒரு எலும்புக்கூட்டை தான் நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், விரைவில் கண்டுபிடிச்சிருவோம். அந்த காணாமல் போனவர்களுடைய டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணும்போது அது தெரிய ஆரம்பிச்சதுன்னா க்ளோஸ், ஃபைல் க்ளோஸ், பார்த்துக்கலாம் அதுக்கப்பா அப்படின்னு. அந்த மர்மஸ்தலா இல்ல தர்மஸ்தலாவா என்பது இனி வரும் விசாரணைகள் தெரிய வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.